ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கத்திரிக்குள்ளே விசுவாசமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஹாய் மோனி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஷாலினி, நீ எப்படி இருக்க? நான் சூப்பராக இருக்கேன் மோனி. ஓகே மோனி, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டேன்னு தெரியுமா உனக்கு? ஃப்ரெண்ட்ஷிப் டே ஷாலினி. ஆமாம், ஃப்ரெண்ட்ஷிப் டே தான். நம்ம இப்போ ஃபுல்லாக இன்றைக்கி எல்லாருமே உலகம் முழுக்க என்ன கொண்டாடுறோம்? இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டேஸ் தான் கொண்டாடுறோம். ஸோ நம்மளும் இப்போ இந்த சண்டே கிளாஸில் என்ன குறித்து பார்க்க போகிறோம் தெரியுமா? இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டே குறித்து தான் பார்க்க போகிறோம். ஓகே மோனி, இப்போ நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே குறித்து இப்போ நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ண போகிறோம்? ப்ரேயர் பண்ணுவோம் ஷாலினி. ஆமாம், ப்ரேயர் தான் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா குட்டீஸ்? நீங்கள் என்ன பண்ணணும்? கண்ணை முடி முட்டி போட்டு இப்போ ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்டார்டிங் ப்ரே பண்ணிடலாமா? ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி 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 ஏசப்பா. ஏசப்பா இந்த வேலையிலே எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா இது பார்க்குற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நல்ல அந்த வசனம் எல்லாத்தையும் நல்லா கேட்கணும் ஏசப்பா. சொல்கிறதுக்காக நன்றி 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 ஏசப்பா. ஏசப்பா இதில் சொல்கிற டான்ஸு பைபிள் ஸ்டோரி எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா இதை பார்க்குற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ரட்சிப்பை உண்டாக்குங்க ஏசப்பா. அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி 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 ஏசப்பா. சண்டே கிளாஸில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி 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 ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம குட்டீஸ்லாம் சேர்ந்து சூப்பராக ஸ்டார்டிங் ப்ரே பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல. நெக்ஸ்ட் என்ன மோனி? டான்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஷாலினி. ஆமாம், டான்ஸ் தான் பார்க்க போகிறோம். நானாக சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஷிப் டே குறித்து தான் எல்லாமே பார்ப்போன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் டே குறித்து இப்போ ஒரு சூப்பராக ஒரு டான்ஸ் பார்த்துடலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம சூப்பராக டான்ஸ் ஆடி முடிச்சிட்டோம்ல. நெக்ஸ்ட் என்ன மோனி? ஸ்டோரி பார்க்க போகிறோம் ஷாலினி. ஆமாம், ஸ்டோரி தான். இப்போ ஸ்டோரி நம்மளுக்காக சூப்பராக ஒரு ஸ்டோரி ஆன்ட்டி ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. எதை குறித்து? ஃப்ரெண்ட்ஷிப் டே குறித்து. ஸோ இப்போ சூப்பராக உட்காந்து ஸ்டோரி கேட்கலாமா? ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? பைபிள் ஸ்டோரி நன்றாக பிடிக்கிறதில்ல? இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல பைபிள் ஸ்டோரி, அதாவது 2 ஃப்ரெண்ட்ஸை பற்றி நம்ம படிக்கலாம். நம்ம எப்போதுமே எல்லா மனுஷரும் ஒராளை ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்க விரும்புவாங்க. எப்படிப்பட்டவங்கள ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருப்பாங்க? நமக்கு பிடிச்சவங்கள இல்லையா? அப்படி 2 ஃப்ரெண்ட்ஸுன்ற பேர் தாவீது கூட இன்னொருவரோட பேர் ஜோனதான். இவர்கள் 2 பேரும் ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு. தாவீதுன்ற அப்பா பேர் ஈஷாய். அதே போல் ஜோனதாൻ്റെ அப்பா பேர் ஷவுல். ஜோனதான் எப்படி தாவீதுக்கு ஃப்ரெண்டாயதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் ஷவுல் தாவீதே ரொம்ப நேசித்தாங்க.
காரணம் என்னன்னு கேட்டால் ஷவுலுக்கு அப்பப்போ ஷவுல் ராஜாவாக இருந்தாலும் ஷவுலுக்கு அப்பப்போ சில கஷ்டங்கள் ஏற்படும். அதாவது ஒரு பொல்லாத ஆவி வந்து ஷவுலின் மேலே இறங்கும்போது ஷவுல் ரொம்ப பாரப்படுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு சேவகன் சொன்ன இந்த மாதிரி நம்ம நாட்டில் ஒரு நல்ல பையன் இருக்கிறான், நல்லா வாசிப்பாங்க. வாசிக்கும்போது அந்த ஷவுலின் மேலுள்ள அந்த அசுத்த ஆவி விலகி போயிடும். அப்படி அந்த பிள்ளையை ஞான அழிச்சிட்டு வரேன்னு சொல்லி ஷவுலுக்கிட்ட கூட்டி கொண்டு வந்தான். தாவீதை பார்த்தா தாவீது நல்ல சௌந்தரியம் உள்ளவன், அதே போல் கர்த்தருக்கு பயந்தவன், யுத்த வீரன், காரிய சமர்த்தன், கர்த்தரும் அவரோடு கூட இருந்தார். அப்படி ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தாங்க. சின்ன வயதில் இருந்தேன் தாவீது ஆண்டவரை நேசித்தபடினால தனிமையாக இருக்கும்போதெல்லாம் ஆடுகளை மேய்க்கிற வேலை தான் தாவீதுக்கு. ஆனால் ஆடுகளை மேய்க்கிற நேரத்தில் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நல்லா கிண்ணறம் வாசிப்பாங்க, நல்ல வீணை வாசிப்பாங்க, அப்படி ஆண்டவரை பாடி துதிப்பாங்க. அதனால் ஆண்டவர் எப்போதும் தாவீதோடு இருந்தாங்க. ஒரு நாள் தாவீதின் வாழ்க்கையில் எப்போதுமே ஆண்டவரை துதிக்கிற அந்த பழக்கம் இருக்கிறதுனால ஷவுலு எப்போ அசுத்தாவி ஷவுலுக்கு வரும்போதும் தாவீதை கூப்பிடுவாங்க. உடனே தாவீது வந்து என்ன செய்வாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது அந்த ஆவி விட்டு விலகி போகும். ஒரு நாள் அந்த தேசத்தில் ஒரு பெரிய காரியம் நடந்தது. அதாவது ஒரு யுத்தம் ஏற்பட்ட ஷவுலின் ஆட்களுக்கும், அதாவது ஒரு பெரிய யுத்த வீரன் கோலியாத் என்கிறதான ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அந்த கோலியாத்தை தினமும் அந்த இஸ்ரவேலை கூப்பிடுவாங்க, வாங்க உங்கள் ஒருவர் என்னோட என்னோட யுத்தம் செய்து ஜெயிக்கக்கூடிய யாராவது இருந்தால் வாங்க இப்படி. அப்போது அந்த தேசத்தில் ஒருவரும் இல்லை அந்த கோலியாத்தோட நேருக்கு நேரே போய் யுத்தம் செய்கிறதுக்கு. அந்த கோலியாத்தை பார்க்கும்போது அவர் ரொம்ப பெரிய உயரமான மனுஷன், அதுவும் எல்லாம் அவரோட முன்னே ஒரு கேடகம் பிடிச்சிருப்பாங்க, ஒரு பரிஜை பிடிச்சிருப்பாங்க, அவர் உடம்பு முழுவதுமே ஒரு யுத்த வஸ்திரம் தரிச்சிருப்பாங்க. அப்படி பெரிய ஒரு உருவமாக அந்த இஸ்ரவேலுக்கெல்லாம் காணப்படுகிறபடினால இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே பயந்து ஓடுவாங்க அவரை காணும்போது. ஷவுலு கூட பயந்தாங்க, இவர் எப்படி தினமும் அவர் வந்து போர் வலிப்பாங்க, வாங்க யாராவது இருந்தால் வாங்க என்னோட யுத்தம் செய்யுங்க, ஒரு ஆளை தெரிஞ்சோண்டு என்னை யுத்தத்துக்கு அனுப்புங்க. இப்படி எல்லா நாளும் வரும்போது ஜனங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஒரு நாள் இப்படி கோலியாத்து வந்து சத்தம் போடுகிற நேரத்தில் தாவீது அந்த வழியாக வந்தான். தாவீது தன்னோட சகோதரங்கள் அந்த யுத்தத்தில் இருக்கிற தன்னோட பெரிய சகோதரங்களை பார்க்கும்படியாக வந்து அவர் அந்த ஆகாரத்தை எல்லாம் கொடுத்துட்டு சகோதரர்களோட க்ஷேமம் அன்வேஷிக்கும்படியாக எப்படி இருக்கிறாங்க இதை பார்க்கும்படியாக வந்தபோது தான் இந்த கோலியாத்து வருന്നത്. உடனே அந்த கோலியாத்துக்கு பயந்து எல்லாரும் ஓடுறாங்க. உடனே தாவீது விசாரிச்சாங்க, என்ன எல்லாருமே ஓடி ஓடி போகிறாங்க, எல்லாரும் பயந்து போகிறாங்க, என்ன விஷயம்? அப்போ ஒருவர் சொன்னால், இந்த மாதிரி ஒரு கோலியாத் என்று தான் ஒரு பெரிய மல்லன் வந்த இஸ்ரவேல் அணிகளை யுத்தத்துக்கு போருக்கு கூப்பிடுறாங்க, ஆனால் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. அப்போ அவரு கேட்டால், ஞான் அந்த ஃபெலிஸ்தீனை போய் யுத்தம் செய்து மேற்கொண்டு வரேன், எனக்கு என்ன கொடுப்பீங்க? அவருக்கு ஒரு தைரியம் வந்த போது அவரோட சகோதரங்களும் நினச்சி, இவர் சின்ன பையன் இவ்வளோ பெரிய ஆளுங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவருக்கெல்லாம் முடியாத காரியம் இவன் போய் செய்வானா? உடனே அவருடைய அண்ணன் எல்லாம் வந்து திட்டுறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களுக்கு கொடுத்து அந்த கொஞ்சம் ஆடை எங்கே விட்டுட்டு வந்தீங்க, வேடிக்கை பார்க்க வந்தியா நல்லா கேட்கும்போது தாவீது அவரை விட்டு இன்னொருவர்கிட்ட போனான். ஞான் அந்த யுத்த வீரனே, அந்த நீங்கள் எல்லாரும் பயப்படுற மனுஷனை ஞான் போய் ஜெயிச்சுட்டு வரேன். உடனே ஒருவர் சொன்னான், இப்படி உனக்கு தைரியம் இருந்தால் ஞான ராஜாவுக்கிட்ட கூட்டி கொண்டு விட்டுறேன்னு சொல்லி ராஜாவுக்கிட்ட கூட்டி கொண்டு போய் சொன்னால், இந்த மாதிரி ஒரு பையன் சொல்கிறாங்க, அந்த கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம உடனே அந்த ராஜா கேட்டால், உனக்கு யுத்தம் எல்லாம் தெரியுமா? எனக்கு யுத்தம் ஒன்றும் தெரியாது, ஆனால் ஒரு நாள் ஞானொரு என்னுடைய அப்பாவோட ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருக்கும்போது ஒரு கரடியும் ஒரு சிம்ஹவும் வந்தது. அந்த ஆடுகள் ஒன்றை பிடிச்சு கொண்டு போனது. உடனே ஞான் அந்த கரடியையும் சிம்ஹத்தையும் துரத்தி அந்த சிம்ஹத்தின் வாயிலிருந்து அந்த ஆடை பிடுங்கி நான் காப்பாற்றினேன். அந்த நேரத்தில் அந்த சிம்ஹம் எம்மேல் பாயும்போது ஞான் அந்த சிம்ஹத்தை பிடிச்சு தாடையில் பிடிச்சு அடித்து சாவடிச்சிட்டேன். அந்த கரடியையும் அந்த சிம்ஹத்தையும் கொன்னா என்னை கொண்டு கொல்ல வைப்பிச்சு அந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று
சொல்லும்போது சவுலுக்கு ஒரு தைரியம் வந்து சவுல் சொன்னான், சரி அப்படியானா நீங்கள் போய் யுத்தம் செய்து ஜெயிச்சுட்டு வாங்க, ஆனால் என்னுடைய அந்த யுத்த வஸ்திரங்கள் எல்லாம் தரிச்சுக்கோங்க சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், எனக்கு அந்த யுத்த வஸ்திரம் எல்லாம் பழக்கம் இல்லை, நான் எனக்கு என்னுடைய ஆண்டவர் என்னோட இருக்கிறார் என்கிற தைரியம் எனக்கு இருக்குது, அதனால் நான் போய் ஜெயிச்சுட்டு வரேன்னு சொல்லி அவர் ஒரு பையில் 5 கல்லும் ஒரு கவனுமாய் போனாங்க. அந்த யுத்த வீரன் வந்து கேட்குறாங்க, என்னோட யுத்தம் செய்ய வர நீ என்ன, ஞான ஒரு நாயா, இப்படியெல்லாம் ரொம்ப அல்பமாக தாவீதை பேசும்போது தாவீது சொன்னான், நீர் நினைக்கிறா ஆண்டவர நாமத்திலே நான் வரேன், நீர் வருகிறது ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் எல்லாம் வரீங்க யுத்தத்துக்காக, ஆனால் நானும் நீர் நினைக்கிற ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்திலே வரேன், நான் இன்று உன்னை கொன்று போடுவேன்னு சொல்கிறேன். இவர்கள் உடனே கோலியாத்தை தாவீதுக்கு நேரே வந்தபோது இவர் ஓட்டி போய் அந்த பையில் இருந்த ஒரு கல் எடுத்து கழிச்சு அப்படியே ஒரு ஏறிஞ்சான். அந்த கல் போய் നേരെ അവരുടെ എന്താ പോർക്കവച്ച് ധരിച്ചിരുന്ന എന്താ ഗോലിയാത്തിൻ്റെ ശരീരത്തിൽ ഒരു കൊഞ്ചം പഴുത് മട്ടുണ്ടായിരുന്നു அந்த நெற்றியில். அந்த கல் போய் சரியாக என்னங்க பதிஞ்சு அந்த நெற்றியில் பதிஞ்சு அந்த கோலியாத்து விழுந்துட்டாங்க. இது பார்த்தபோது இஸ்ரவேலுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், சவுலுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம நினச்ச மாதிரி அல்லே இந்த பையன் ஒரு ரொம்ப சின்ன பையன், அவன் போய் அந்த கோலியாத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறானே. உடனே சவுலு கேட்டாங்க, இந்த பையன் யாரோட மகன் என்னெல்லாம் விசாரிக்கும் போது ஒருவர் சொன்னான், அது அந்த ஈசாயோட மகன் தான், அவர் ரொம்ப சின்ன பையன்தான், ஆனால் அவன் அந்த கோலியாத்தை ஜெயிச்சிருக்காங்க. கோலியாத்தின் தலையுமாய் ராஜாவுக்கிட்ட வந்தான். அன்னையிலிருந்து என்ன ஆயிடுச்சு, சவுலுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தாவீதை அந்த அவரோட சேனையோட மெய்காவலனாக வச்சுட்டாங்க, ஒரு நல்ல பொசிஷனில் வச்சுட்டாங்க. காரணம் என்ன, ஆண்டவர் அவரோடு கூட இருந்தான். அந்த நாளில் இருந்த ஜோனதானுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, சவுலின் பையன், சவுலின் மகன் பேர் ஜோனதான். அந்த ஜோனதானுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தாவீதை. அவனை தாவீதை என்ன செய்தா, தாவீதும் அந்த ஜோனதானுமாயிட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணினாங்க. எந்த நாளாவதும் நீர் அதிகாரத்தில் வரும்போது என்ன செய்யணும், என்னை அந்த பொசிஷனில் கொண்டு வரணும், அந்த ஸ்தானத்தில் நீ ராஜாவாக இருக்கும்போது ஞானும் ரெண்டாமனாக அந்த ராஜ்யத்தில் வரிக்கிற அந்த நிலைமைக்கு அப்படி ஒரு ஒப்பந்தம் வந்தோம். உடனே தாவீது அப்படியே பண்ணாங்க. சரி, நம்ம தாவீதின் ஹிருதயവും யோனாதாന്റെ ஹிருதயവും ஒன்றாக இணைஞ்சது. உடனே தாவீதில் இருந்ததும் ஜோனதானில் இருந்ததும் தேவனோட பரிசுத்தாவி ஒருவரில் இருந்தால் அவர்களுக்குள்ளே என்ன வரும், ஒரு மனப்பாடு வரும், சந்தோஷம் வரும், சமாதானம் வரும். எந்த சூழ்நிலைமையை பார்த்தாலும் பயப்பட மாட்டோம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு தைரியம் வரும். அவர்கள் 2 பேர் ஹிருதயம் இணைஞ்சது. உடனே ஜோனதான் என்ன பண்ணாங்க, ஜோனதான் போர்த்திருந்தான சால்வே, அதே போல் வஸ்திரம், அதே போல் அந்த யுத்த நேரங்களில் தரிக்கிறதான போர் வஸ்திரங்களை இதெல்லாம் கழட்டி தாவீது கொடுத்தாங்க. தாவீது அந்த பிராணனை போல, சொந்த பிராணனை போல ஜோனதானை நேசித்தாங்க, ஜோனதானும் தாவீதை நேசித்தாங்க. அதனால அவரோட வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் எப்போ யுத்தம் வந்தாலும் தாவீது எங்கே போனாலும் ஜோனதானுக்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க, ஜோனதான் எங்கே போனாலும் தாவீதுக்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருந்தது. அந்த ஒற்றுமை அவர்கள் என்னங்க செய்தான், கடைசி வரைக்கும், அவர் மரணம் வரைக்கும் அவர் அந்த ஒருமனப்பாடை காத்து நடந்தாங்க. நம்ம வாழ்க்கையிலும் நம்ம கர்த்தரோட பிள்ளைகளோட கர்த்தரோடு உள்ள அந்த உறவு போல, கர்த்தரோடு நம்ம தினமும் ஜெபிக்கும் போது, வேதம் வாசிக்கும் போது, கர்த்தரோட பிள்ளைகளோடு பழகும் போது நம்ம ஆண்டவரோட உறவு ஒரு தொடர்பு உண்டாகிறது. அதே போல் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரோடு உள்ள அந்த தொடர்பில் இருக்கிறது போல் கர்த்தரோட பிள்ளைகளோடும் நம்ம ஐக்கியமாக இருக்கும்போது, ஜெபத்திலும் அதே போல் ஊழியத்திலும் அதே போல் நம்ம பேசி மகிழ்ந்து சந்தோஷித்து அவர்களோடு கூட ஐக்கியமாக இருக்கும்போது நமக்கு என்ன வருது, நமக்குள்ளே ஒரு தெய்வீக அன்பு உண்டாகிறது, தெய்வீக சமாதானம் உண்டாகிறது, எந்த சூழ்நிலையுமே நம்ம மேற்கொள்ள முடியாத என்னொரு தைரியம் உண்டாகிறது. அப்படியாக அந்த யோனாதானுடையும் தாவீதினுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது போல நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு கர்த்தரோடும் கர்த்தருடைய பிள்ளைகளோடும் ஒருமனமாய் ஐக்கியமாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே குட்டீஸ், பாண்டி நம்மளுக்காக சூப்பராக சொல்லி முடிச்சிட்டாங்களே. ஸ்டோரி நல்லா இருந்துச்சா மோனி, கேட்டியா? நல்லா இருந்துச்சு ஷாலினி. ஓகே மோனி, இப்போ நம்ம ஸ்டோரி கேட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னது? பைபிள் வச்சு பார்க்க போகிறோம் ஷாலினி.
ஓ பைபிள் வேர்ட்ஸா? இப்போ நம்ம எஸ்தர் அக்கா நம்மளுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டே பற்றி இப்போ ஒரு குட்டியாக பைபிள் வேர்ட்ஸ் சொல்லி தரப்போகிறாங்க. குட்டீஸ் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பைபிள் வேர்ட்ஸை மெமரி பண்ணணும். ஓகே குட்டீஸ், பைபிள் வேர்ட்ஸ்குள்ளே போயிடலாமா? ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ்லாம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் கத்திற்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இந்த நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே தான் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கான சாங்ஸ் பார்த்துட்டோம், ஸ்டோரி கேட்டோம். இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே போகலாமா? ஓகே. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். மறுபடியுமா சொல்லலாமா குட்டீஸ்? நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஓகே குட்டீஸ், இப்போ இதுக்கான மீனிங் பார்க்கலாமா? சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து நம்மளுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய பேருக்கு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. யாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாததெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருப்பாங்க தானே. இப்போ அவங்களாம் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும், இல்லை ஏதாச்சும் ஒரு வேணும், இல்லை தேவை எது இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க. நம்மளுடைய சேட், நம்மளுடைய ஆப் எல்லாமே வந்து நம்மளுடைய துக்கங்கள், சந்தோஷங்கள் எல்லாமே நம்ம பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு நல்ல ஒரு தோழனோ தோழியோ நம்ம கூட எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து நண்பர் வந்து கூடவே இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா காலத்துலேயுமே வந்து கூடவே இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து சமாதானம் ஆகிட்டு நம்மக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எல்லாமே என்ன பண்ணுவாங்க, எல்லா காலத்திலும் வந்து சிநேகிப்பாங்க. ஆனால் அதை காட்டிலும் ஒருவர் நம்ம கூடவே இருப்பார். யார் தெரியுமா? ஏசப்பா வந்து அவர் தான் நம்மளுக்கு வந்து உற்ற நண்பர், அவர் தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படி இந்த உலகத்தில் எல்லாருமே ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க, ஆனாலும் வந்து எல்லா சூழ்நிலையிலுமே நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். எல்லா சூழ்நிலையிலையுமே நமக்கு இருப்பாங்க அப்படின்றது வந்து நம்மளால் எந்த ஒரு நம்பிக்கையை வச்சு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனாலும் வந்து ஏசப்பா பார்த்திங்கன்னா நம்ம எந்த நேரத்தில் நம்ம கூப்பிட்டாலும் நம்மளுடைய கூப்பிடுதலுக்கு அவர் உடனுக்குடனே நம்மளுக்கு செவி கொடுத்து நம்மளுக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீசஸ் மட்டும்தான். ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான் நம்மளுக்கு எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய லைஃப் லாங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப் லாங் நீ ஃபுல்லாகவே கூடவே இருப்பியா அப்படின்னு நம்ம கேட்கும்போது நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து யாருமே வந்து அதை செய்ய மாட்டாங்க, கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க வந்து பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்களும் மனுஷங்க தானே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏசப்பா நம்ம கூட எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக வந்து ஏசப்பா எப்பயுமே நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. ஓகேவா குட்டீஸ்? நம்ம என்ன பண்ணணும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அதே போல் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நம்ம வந்து ஒரு தப்பும் சொல்ல முடியாது. அவங்க வந்து நம்ம ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, நம்மள வந்து ஃபைட் பண்ணிவிட்டு நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்மளுக்குள்ளே கூட வச்சுக்கணும். நம்மளுக்கு பிரியமில்லாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து நம்ம கூடவே வச்சுக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டு செக்ஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? என்னோடு கூட சேர்ந்து எல்லாம் ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஓகே குட்டீஸ். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக நாங்களும் நடியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்களும் வாழ்க என்று நாங்களும் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளிலே கூட ராஜா ஆண்டவரே அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்பா இந்த நல்ல நாளிலே கூட தகப்பனே அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது என்று சொன்னீரே ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முகம் தெரியாதவர்கள், அறிமுகமாகாதவர்கள், இதோ ஆண்டவரே அப்பா அந்த நிமிடத்தில் ஆண்டவரை அவள் பேசிக்கொண்டு இதோ ஒரு நல்ல ஒரு தோழியாக தோழனாக கூடவே இருக்கிற அப்பா ஒவ்வொரு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எல்லா சூழ்நிலையிலும் உயிர் கொடுப்பான் தோழன் என்று சொல்ல அப்பா சொன்னவனமாய் கூட தகப்பனே. அநேக எல்லா அப்பா ஆண்டவரே சூழ்நிலையிலும் கூடவே இருக்கிற நண்பர்கள் ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களாக யாராக இருந்தாலும் தகப்பனே அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவருக்கொருவர் தகப்பனே ஒருமனை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கதைகளில் கேட்ட வண்ணமாய் கூட தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீதும் ஆண்டவரே அப்பா யோனத்தானும் ஆண்டவரே அப்பா எப்படி ஆண்டவரே ஒருமித்து எல்லா சூழ்நிலைகளிலும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு எங்கு சென்றாலும் ஆண்டவரே அப்பா ஒரு ஒருமனப்பாட்டோடு அவர்கள் சென்றார்களோ அதே போல் ஆண்டவரே இந்த காலத்திலும் கூட தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே அப்படி ஒரு நல்ல ஒரு ஒருமனப்பாட்டை கத்தனைங்க கட்டளையிடுங்க. எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சண்டைகள் எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் எடுத்து போடுங்க.
நல்ல ஒரு அன்பைக்கு ஆண்டவரே அப்பா சோதரிக்கிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு அப்பா ஃப்ரெண்ட்ஷிப்களும் நல்ல ஒரு அப்பா புரிதலையும் அன்பையும் கட்டளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கத்த நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கத்தர் அப்பா சோதரிக்கிற நீ தாமே ஆண்டவரே முதல் ஆண்டவரே நீர் அப்பா சோதரிக்கிறோம். அப்பா நீரே ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு அப்பா பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆண்டவரே நீங்கள் கூட இருந்த தகப்பனே அப்பா நீர் அவங்களை கைட் பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இதை கேட்டிருக்கிறோம் ஒவ்வொரு கத்தர் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொண்டு ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமீன்.